இந்த பர்சன் என்னோட வாழ்க்கையில் இனிமேல் இருக்கவே போகிறது இல்லைனா ஹவு டு ஐ ஃபீல்? இந்த பர்சனால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும், பட் வி ஆர் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட். இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்குறாங்க, நிறைய பியூட்டிஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப், பட் ஆக்சுவலி அதுவா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஸோ. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கப்புள் ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பித்த போது வந்து பார்த்திங்கன்னா there will be a lot of expectations which each one will fulfill, but as the days goes by either one will fulfill or both will take it for granted வந்துடும். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு சில ஹர்ட், ஒருத்தருக்கு ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னொருத்தர் பண்ணல அப்படின்னும் போது ஆஃப்டர் அ சர்டன் டைம் தே லுக் பேக் அண்ட் see okay I'm not getting anything, and whenever they talk about it it becomes ending in fight. அப்போ என்ன ஆகும், one person try to shuts down. ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்வேஸ் த கிவிங் அண்ட் ரிசீவிங் கம்யூனிகேஷன். அப்போ அந்த கம்யூனிகேஷனே இல்லாத ஆகிடுது. சில இதில் ரெண்டு பேருமே வந்து ஃபாலோ அப்பாட் ஆவாங்க, சில இதில் வந்து ஒரு பர்சன் மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ போத் ஆர் அ டிசாஸ்டர். இதில் என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் வி ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். ஃபார் 1 செகண்ட் கேன் ஐ அசஸ் இந்த பர்சன் என்னோட வாழ்க்கையில் இனிமேல் இருக்கவே போகிறது இல்லைனா ஹவு டு ஐ ஃபீல் அப்படின்னும் போது ஐயோ இந்த பர்சனால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும், பட் வி ஆர் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட் அப்படின்னு வரும்போது யூ ஸ்டார்ட் கிவிங் எனர்ஜிஸ், பிகாஸ் எனர்ஜி இஸ் ஒன் விச் பாண்ட்ஸ் யூ. ஸோ ஒரு சின்ன குவாலிட்டி டைம் வென் யூ ட்ரை டு ஸ்டார்ட், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேசலாமே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை டு நாட் வித் வெண்ட் அவுட் வித் ஆங்கர், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பர்சன் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கூட அந்த ஃபேமிலியை ரிவைவ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை மாஸ்டர் சேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் டு டூ இஸ் ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன். வை ஐம் டெல்லிங் இட் again and again ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன், பிகாஸ் ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் இஸ் அ ப்ராக்டிஸ் வேர் யூ ஆக்டிவேட் த க்ரௌன் அண்ட் த ஹார்ட். பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி உங்களால் மன்னிக்கவே முடியாதுன்ற விஷயத்தை ஈஸியாக மன்னிக்க முடியும், பிகாஸ் யுவர் சக்ராஸ் மேக்ஸ் இட் பாசிபிள்.